சினிக்கு சிக்கன் ஊஞ்சலாடுது, ஏன் மஞ்சா குருவி ஊஞ்சலாடுது, ஏன் சினிக்கு சிக்கன் ஊஞ்சலாடுது, ஒரு மஞ்சா குருவி ஊஞ்சலாடுது. எப்படா ஒரு வழியா இன்னைக்கு மில்க் ஷேக் கடை போட்டாச்சு. அடிக்கிற வெயில மில்க் ஷேக் வாங்க நம்ம கடையில சும்மா கூட்டம் அல மோத போகுது. அடியே அடி சின்ன பொண்ணு, நான் உன் புருஷன் வந்து நில்லு. என்னடா புருஷா, என்ன வேணும் உனக்கு இப்ப? பப்ளிக் பிளேஸ் வாடா போடான்னு கூப்பிடாதடி. அது வேறயா? என்னங்க சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு இப்படி கூப்பிட்டா. ஆமா, மில்க் ஷேக் போடுறதுக்கு மில்கே கிடைக்கலன்னு சொன்னீங்க, எப்படி திடீர்னு மில்க் ஷேக் கடை போட்ட? யோ, இதெல்லாம் பச்சை மலை ரகசியம் ஐயா, வெளியில சொன்னா வியாபாரம் நடக்காது. இந்த பக்கமும் யாரும் இல்ல, இந்த பக்கமும் யாரும் இல்ல, அக்கம் பக்கம் யாரும் இல்லே, ரகசியத்தை சொல்லு. யோ, இந்த காலத்துல சுவருக்கு கூட காது இருக்கியா, பார்த்து தான் பேசணும். நீ சொல்றது சரிதாண்டி, சுவருக்கு கூட காது இருக்கும், ஆனா இங்க சுவரே இல்லையே, சும்மா சொல்லுடி. இன்னைக்கு மில்க் ஷேக் கடை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா மில்கே எங்க போனாலும் கிடைக்கல. காலையிலே ரெடி பண்ணியிருந்தா வாங்கியிருக்கலாம். மத்தியாலம் 11 மணின்றதுனால கிடைக்கவே இல்லை பார்த்துக்க. அதான் நம்ம வீட்டில் தான் ஒண்ணுமே இல்லையே. நீ உழைச்சி வச்சிருக்கணும், இல்லாட்டி உங்க அப்பாரு உழைச்சி வச்சிருக்கணும். 2 பேருமே உழைச்சி ஒண்ணுமே வைக்கலையே, பின்ன என்னதான் இருக்கும் வீட்டுல? வழக்கமா இவ என்னத்தான் கழுவி ஊத்துவா, இன்னைக்கு எங்க அப்பாரையும் சேர்த்துல கழுவி ஊத்துறா. சின்ன பொண்ணு, மாமனார் அப்படிலாம் பேசப்படாதுடி. அது வேறயா? சரி சரி. நம்ம வீட்டுல கிடக்கிறது ஒரே ஒரு தேங்காய் உரிக்கிற கம்பி தானே. என்னம்போ இந்த கம்பியை பார்த்தோன்னே உங்களுக்கு பெரிய தென்னந்தோப்பு இருக்கு, டெய்லி தேங்காவா வந்து குவியும், அதான் கம்பி வாங்கி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். அதுவா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கிட்ட தேங்காய் உரிக்கிறதுக்கு கம்பி வாங்கினோம். கடைசி வரை எங்க அம்மா அந்த கம்பியை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு இல்லைன்னே சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே மறந்து போயிட்டாங்க. அந்த கம்பி தான் இந்த கம்பி. அத கூட காசு கொடுத்து வாங்கல, அப்படித்தானே? ஐயோ ஐயோ, குடும்ப பெருமையெல்லாம் இப்படி நடுத்தருவில் வச்சு பேசக்கூடாதுடி. சரி, நம்ம வீட்டுல தேங்காய் மரம் இல்லைனாலும் வெறும் கம்பியாவது இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. அது சரி, அதான் பார்த்தேன். பக்கத்து வீட்டு பரமசிவத்துக்கு பெரிய தென்னந்தோப்பு இருக்குல்ல, ஒரே தோப்புல ஒரே மரத்துல காய் பறிச்சாதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒத்தொத்த தோப்புலையா போய் ஒரு மரத்துலையும் ஒத்தொத்த காயா பறிச்சு ஒரு 50-60 காயை பறிச்சுட்டு வந்து தேங்காவை உரிச்சு, அதான் நீங்க ஆட்டையை போட்டு வச்சிருந்தீங்களே தேங்காய் உரிக்கிற கம்பி, அதுல தான் இந்த தேங்காய் உரிச்சு அப்புறம் அதுல இருந்து சாறு எடுத்தேன். அதான் ஐயா, தேங்காய் சாறுனா என்னன்னு தெரியும்ல, தேங்காய் பால். என்னடி, மாட்டுப்பால்ல தானே மில்க் ஷேக் செய்வாங்க, நீ என்ன தேங்காய் பால்ல செஞ்சேன்னு சொல்ல வர? மாட்டுப்பால் செய்யறதுல ஓல்டு ஃபேஷன்யா, தேங்காய் பால்ல செய்யறதா இப்ப நியூ ஃபேஷன்னா பாரு. நான் வேணா ஒரு டம்ளர் தேங்காய் பால் மில்க் ஷேக் தரேன், குடிச்சு பாக்குறியா எப்படி இருக்கு? அட பாவி, நீ தேங்காய் பால்ல செஞ்சியோ இல்ல பால் டாயில செஞ்சியோ யாருக்கு தெரியும், எனக்கு வேணாமா. என்னங்க, நீங்க குடிக்கலாம்னு பரவாயில்ல, அதான் என் தேங்காய் கம்பி எடுத்து வச்ச மாமியாருக்காவது ஒரு டம்ளர் கொண்டு கொடுங்களேன். ஓஹோ, எங்க அம்மாவுக்கு என் கையால விஷத்தை கொடுக்க சொல்றியா? முடியாதடியே, முடியாது. அப்புறம் இந்த ஸ்பட்டர் ஸ்காட்சுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கலையே. உன்னை பத்தி தெரியாது, மஞ்ச பொடியையும் மண்ணெண்ணையும் ஊத்தி கலந்து செஞ்சாலும் செஞ்சிருப்ப. இவளோட ஸ்பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக்கும் கருமம் கன்றாவி. இந்த ஊர்க்காரங்களுக்கு தலையெழுத்துனா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இந்த தலையெழுத்து இல்ல. என்னங்க, ஒரே ஒரு டம்ளர் இல்லட்டாலும் பரவாயில்லங்க, அட்லீஸ்ட் அரை டம்ளராவது உங்க அம்மா கொண்டு போய் கொடுங்க. விடாது கருப்பு மாதிரி விட மாட்டாளோ, ஓடிட வேண்டியதுதான். பயந்துட்டாரு போல. மில்க் ஷேக் மில்க் ஷேக் மில்க் ஷேக், ஸ்பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக். அம்மா வாங்க மில்க் ஷேக், அக்கா வாங்க மில்க் ஷேக், அண்ணே வாங்க மில்க் ஷேக், அன்பு குழந்தைகளுக்கு மில்க் ஷேக். மில்க் ஷேக் மில்க் ஷேக் மில்க் ஷேக், ஸ்பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக். வாங்கக்கா பாத்திமாக்கா, என்ன ஆளையே பார்க்க முடியல? அது நாங்க தான் நோம்புல இருந்தோம்ல, அதான் வீட்டை விட்டே வெளியில வரல. சரி, நோம்பு முடிஞ்சு ரம்ஜான் அப்பெல்லாம் உங்க வீட்டு பக்கம் வந்திருந்தேனே, வீடு பூட்டி கிடந்துச்சேக்கா. வீட்டை திறந்து போட்டாதான் ஓசில பிரியாணி வாங்க உள்ள வந்துருவீங்களே. என்னக்கா? வேற ஒண்ணு இல்லடி, வீட்டை திறந்து போட்டா ஓசில பிரியாணி வாங்குறதுக்கு ஒரு கூட்டமே வருது. இந்த வருஷமும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், நானே வீட்ல பிரியாணி செய்யலன்னா பாரு. ஓசியில பிரியாணி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் தரல. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த அக்காவை நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஸ்பட்டர் ஸ்காட்சில் 10 ரூபாயை ஏத்திர வேண்டியதா இந்த அக்காக்கு. நீலமண்ட நீலாம்பரி, எப்படி இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? சூப்பரா இருக்கேன்க்கா, சூப்பரா இருக்கேன். நீலமண்ட நீலாம்பரி, வந்து ஸ்பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் குடிடி, அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சூப்பரா இருக்குன்னா பாரு.
எனக்கு ஒரு மில்க் ஷேக் கொடுத்துரு. எனக்கு ஒண்ணு கொடுத்துரு. நம்ம பாத்திமாக்காக்கு சேர்த்து நானே காசு கொடுத்துறேன். இல்ல இல்ல பாத்திமாக்காக்கு நான் காசு கொடுத்துறேன். அடியே ஒரு மில்க் ஷேக்கு 60 ரூபாடி. ஆளாளுக்கு நான் கொடுக்குறேன்னு வரீங்க. அவங்க யாரும் கொடுக்க வேணாம், நானே கொடுக்குறேன். அடடே, உங்களுக்கு 60 ரூபாய்க்கு மில்க் ஷேக் கொடுத்தாலே ஐயோ 10 ரூபாயை குறைச்சு போடுன்னு சொல்லி மல்லுக்கு வருவீங்க. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா ஆளாளு நம்ம பாத்திமாக்கா மேல பாசமலை பொழியறீங்க. ரொம்ப பாசந்தா பாத்திமாக்கா மேல. ஏன் உசுரே நீதான் தெரியுமா, அத சொன்னா உனக்கு புரியுமா. வேணா வேணா காசு கொடுக்க வேணா. இல்ல இல்ல காசை நாங்க கொடுக்கோம். ஆளாளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் இப்படி மல்லு கட்டுறீங்க? 60 ரூபாய் தானே, ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துருங்க. அப்ப சரிக்கா, நான் ஒரு 20 ரூபாய் போட்டுறேன், நீங்களும் ஒரு 20 ரூபாய் போட்டுருங்க. அடியே நாலு முடி, நீயும் ஒரு 20 ரூபாய் போட்டு நாம எல்லாம் சேர்ந்து பாத்திமாக்காக்கு மில்க் ஷேக் வாங்கி கொடுத்துடலாம். எப்படி? என்னை விட இவங்க தானே பாத்திமாக்கா மேல வழக்கமா கோவமா இருக்கணும். பிரியாணி தரலன்னு இவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, எப்படின்னு புரியலையே. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு மண்டையே வெடிச்சிரும். ரம்சான்லாம் எப்படி போச்சுக்கா? நல்ல சூப்பரா போச்சு. பாத்திமாக்கா கூட யாரும் பேசாதீங்க. ரம்ஜான் வந்துச்சே, ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ்லயாவது நமக்கு ஒரு பிரியாணி கொடுக்க கூடாது? ஐயோ மாட்டிக்கிட்டேனே. ரம்ஜானுக்கு நான் அவங்க வீட்டு பக்கம் போகல, அவங்களே எனக்கு கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துட்டாங்க தெரியுமா. டிபன் பாக்ஸ் என்ன டிபன் பாக்ஸ், பெரிய தூக்குவாளியிலே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த பிரியாணியை தான் நாங்க குடும்பத்தோட உட்கார்ந்து வெட்டுன்னு வெட்டி சாப்பிட்டோம்ல. அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டோமா? என்னது, உங்களுக்கெல்லாம் நம்ம பாத்திமாக்கா பிரியாணி கொடுத்தாங்களா? இருக்கட்டும். சின்ன பொண்ணு அது வந்துடி. என்னக்கா, நான் உங்களை எப்படி நம்பி இருந்தேன், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களாக்கா? சின்ன பொண்ணு நீ ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்க வேணாம் சின்ன பொண்ணு. நானே 4-5 தூக்குவாளியில எல்லாருக்கும் சேர்த்து உனக்கும் சேர்த்து தான் பிரியாணி எடுத்து வச்சேன் சின்ன பொண்ணு. எல்லார் வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க பசிக்குது, எனக்கும் என் குழந்தைக்கும் சாப்பாடு கொடுங்களேன்னு கேட்டிருந்தாங்க. மற்றவங்க வீட்டிலலாம் கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு கடைசியாக தாண்டி வந்தேன். வர்ற வழியில அந்த அம்மா கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உனக்காக எடுத்து வச்சிருந்த பிரியாணியை நான் அந்த வயசான அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் கொடுத்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் நான் உன்கிட்ட அப்படி வீட்டை பூட்டிட்டு உள்ள இருந்தேன்னு சொல்லிட்டேன்டி. அதுவும் இல்லாம நீ என் வீட்டு பக்கம் வரும்போது நான் ஜன்னல் வழியா பார்த்தேன். ஒருவேளை நீ வந்து என் வீட்டுல கேட்டுட்டு நான் இல்லைன்னு சொன்னா உன் மனசு சங்கடப்படும் தான். என்னை பார்க்காமலே நீ போனா கூட ஒன்னும் நினைச்சிக்க மாட்டேன்னு நினைச்சேன்டி. சே, நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்க கூட இல்லைக்கா. பார்த்தீங்களா, எனக்கு கொடுக்கலாம் என்ன, நான் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் பசியில் கஷ்டப்பட்ட ஒரு பெரிய அம்மாவுக்கும் குழந்தைக்கும் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டீங்கக்கா. நயன்தாராக்கா, நான் ஒன்று சொல்லட்டா, இன்னைக்கு நான் பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக்கை உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன்க்கா. சாரிடி சின்ன பொண்ணு, உனக்கும் பிரியாணி கிடைச்சிருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஒரு வேளை கிடைக்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம்டி. ஐயோ அக்கா, பரவாயில்லக்கா. இந்தாங்கக்கா பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் குடிங்கக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேம் மட்டும் இப்போ நாம பார்க்கலாம். லட்சுமி, அமராவதி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, கூரியா, ஆதிலா, பொன்மலர், செல்வம், தமிழ் செல்வம், காமேஷ், கபி, மைத்திலி, ராஜேஷ், பூஜா, கவிநிலவு, ஓவியா, மனோஜ், பூங்குயில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.